வணக்கம். இன்னைக்கு நாம டேட்டா சொல்யூஷன்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நீங்க ஷேர் பண்ண சில கட்டுரைகள், குறிப்புகள் எல்லாம் இருக்கு. இதுல முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். அதாவது டேட்டா தான் இப்போ புது எண்ணெய் அப்படின்னு அடிக்கடி சொல்றாங்க இல்லையா? ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எண்ணெய் மாதிரி இது தீர்ந்து போகாது. நீங்க எவ்வளோ யூஸ் பண்றீங்களோ அவ்வளோ மதிப்பு கூடும். உங்க குறிப்புகளும் இதே சொல்லுது. உண்மைதான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, டேட்டா சொல்யூஷன்ஸ்ங்கிறது உங்க பிசினஸ்க்கு ஒரு வழிகாட்டி மாதிரி, ஒரு டூல் கிட் மாதிரி. டேட்டாவை சேகரிக்கிறது, அதை ஒழுங்குபடுத்துறது, அனலைஸ் பண்றது, இது மூலமா வெறும் யூகத்துல இல்லாம ஆதாரத்தோட நல்ல முடிவுகள் எடுக்க இது உதவுது. சில பேர்ல கூகுள் மேப்ஸ் மாதிரி சொல்றாங்களே, வழியை காட்டுற மாதிரி, இது வாய்ப்புகளையும் பிரச்சனைகளையும் காட்டுதுன்னு. ஆனா உங்க குறிப்புல இது வெறும் வழிகாட்டி மட்டும் இல்ல, அந்த வழியை உருவாக்குற ப்ராசஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, அது ஒரு நல்ல புள்ளி. இது வெறும் வழிகாட்டுறதோட நிக்கல. இது ஒரு உள்கட்டமைப்பு உருவாக்குற மாதிரி. பாருங்க, இன்னைக்கு இருக்கிற போட்டில கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுக்க, செலவு குறைக்க, புது வாய்ப்புகளை கண்டுபிடிக்க, இதுக்கெல்லாம் டேட்டா தான் அடிப்படை. ஆதாரம் இல்லாம முடிவெடுக்கிறது ரொம்ப ரிஸ்க். நீங்க அனுப்புன ஒரு கட்டுரையில நெட்ஃபிளிக்ஸ் பத்தி ஒரு உதாரணம் இருந்துச்சே. அவங்க அந்த பர்சனலைஸ்டு பரிந்துரைகள் மூலமா வருஷத்துக்கு $1 பில்லியன் சேமிக்கிறாங்களாமே. இதுவே இந்த டேட்டா சார்ந்த முடிவுகளோட பவரை காட்டுதுல்ல. நிச்சயமா. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டேட்டா சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம் கிடையாது. உங்க குறிப்புகள்ல ஸ்னோஃப்ளேக், பிக்வெரி மாதிரி டேட்டா சேமிக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தி இருக்கு. அதே மாதிரி இன்ஃபர்மேட்டிகா மாதிரி டேட்டாவை ஒருங்கிணைக்கிற டூல்ஸ், அப்புறம் பவர் பிஐ, டேப்லோ மாதிரி அனாலிசிஸ் விஜுவலைசேஷன் டூல்ஸ், டென்சர்ஃப்ளோ மாதிரி ஏஐஎம்எல் பிளாட்ஃபார்ம்ஸ், அப்புறம் ரொம்ப முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி டேட்டா கவர்னன்ஸ்க்கு கோலிப்ரா மாதிரி டூல்ஸ். இதெல்லாமே சேர்ந்தது தான். ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்க உதவுது. ஓ, அப்போ இதுக்கெல்லாம் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படுவாங்க போல. டேட்டா என்ஜினியர், டேட்டா அனாலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், ஆர்கிடெக்ட்னு நிறைய ரோல்ஸ் இருக்கு. உங்க ரிசர்ச் நோட்ஸ்ல பார்த்தேன், 2008ல தான் டேட்டா சயின்டிஸ்ட்ங்கிற வார்த்தையே பாப்புலர் ஆச்சுன்னு. இவ்ளோ சீக்கிரத்துல இந்த ஃபீல்டு பயங்கரமா வளர்ந்துருக்கு. ஆச்சரியமா இருக்கு. ஆமா, தேவை ரொம்ப வேகமா அதிகரிச்சுட்டு வருது. நீங்க ஷேர் பண்ண அந்த மார்க்கெட் ரிப்போர்ட் படி உலக அளவுல இந்த பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் மார்க்கெட் 2030க்குள்ள $745 பில்லியன் தாண்டும்னு சொல்றாங்க. லிங்க்டின் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கான தேவை எப்பவுமே டாப் 10ல இருக்கு. இது சும்மா அல்ல, டேலண்ட்டுக்கான தேவை அதிகமாவே இருக்கு. நீங்க ஷேர் பண்ண இன்னொரு கட்டுரையில 2022 ஃபீஃபா வேர்ல்ட் கப் பத்தி ஒரு விஷயம் இருந்துச்சு. டீம்ஸ்லாம் பிளேயர்ஸோட ரியல் டைம் டேட்டாவை வச்சு அப்போ ஸ்ட்ராட்டஜியை மாத்துனாங்கன்னு. இது அதோட உடனடி பயன்பாட்டை காட்டுது. அப்போ இதோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதிர்காலம் இன்னும் இன்டகிரேட்டடா இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, அது டேட்டா சொல்யூஷன்ஸோட ஒரு பகுதியாவே மாறிடும். கணிப்புகள் இன்னும் துல்லியமாகும். நீங்க கேட்ட மாதிரி செல்ஃப் சர்வீஸ் அனலிட்டிக்ஸ் அது ரொம்ப முக்கியமாகும். டெக்னிக்கல் ஆட்கள் மட்டும் இல்ல, பிசினஸ்ல இருக்கிற யார் வேணும்னாலும் டேட்டாவை சுலபமா எடுத்து அனலைஸ் பண்ணி முடிவெடுக்க முடியும். அப்புறம் டேட்டா ஆஸ் அ ப்ராடக்ட், டேட்டாவை ஒரு ப்ராடக்ட் மாதிரி ட்ரீட் பண்றது, அதோட தரம் பயன்பாட்டுக்கு ஒரு கேரண்டி கொடுக்கற மாதிரி. அதே சமயம் டேட்டா பிரைவசி செக்யூரிட்டிக்கும் இன்னும் அதிக முக்கியத்துவம் வரும். ஜிடிபிஆர், சிசிபிஏ இதெல்லாம் ஒரு ஆரம்பம்தான். உங்க குறிப்புல ஒன்னு சொல்லுது, 2025க்குள்ள மனுஷங்க ஒரு நாளைக்கு 463 எக்ஸாபைட் டேட்டாவை உருவாக்குவாங்களாம். ஒரு எக்ஸாபைட்னா எவ்வளோ பெருசுன்னு யோசிக்கவே கஷ்டமா இருக்கு. நீங்க கொடுத்த அந்த ஒப்பீடு நல்லா இருந்துச்சு. 1 ஜிகாபைட் ஒரு காஃபி கப்னா 463 எக்ஸாபைட்னா பூமியே 2 தடவை மூடுற அளவுக்கு காஃபி கப்ஸ். ஆமா, இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது டேட்டா சொல்யூஷன்ஸுங்கிறது இனிமே டெக் கம்பெனிக்கு மட்டுமான ஒரு ஆடம்பரம் இல்ல. இது ரீட்டைல் பிசினஸ்ல இருந்து ஹெல்த் கேர் வரைக்கும், மேனுஃபேக்சரிங்ல இருந்து என்டர்டெயின்மெண்ட் வரைக்கும் எல்லா மாடர்ன் பிசினஸோட உயிர் நாடி. உங்க சோர்ஸ் மெட்டீரியல்ல சொன்ன மாதிரி இது ஒரு அடிப்படை தேவை. சரி, நம்ம அடுத்தடுத்த உரையாடல்கள்ல உங்க குறிப்புகள்ல ஆழமா சொல்லப்பட்டிருக்கிற டேட்டா வேர்ஹவுஸ், டேட்டா லேக், லேக் ஹவுஸ், டேட்டா மெஷ் மாதிரியான நவீன கட்டமைப்புகள், அதுக்குள்ள இருக்கிற வித்தியாசங்கள் பத்தி இன்னும் விரிவா பேசுவோம். ஆக, இன்னைக்கு நாம உங்களுடைய சோர்ஸ்களை வச்சு டேட்டா சொல்யூஷன்ஸோட முக்கியத்துவம், அதோட பல வகைகள், மார்க்கெட்ல அதுக்கான தேவை, எதிர்கால போக்குகள் பத்தின ஒரு மேலோட்டமான பார்வைய பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன்.
நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு கடைசி விஷயம், உங்க கட்டுரைகள் சொல்ற மாதிரி 90கள்ல உலக பிசினஸ்க்கு இங்கிலீஷ் எப்படி ஒரு பொது மொழியா இருந்துச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு டேட்டாவையும் அதோட அனாலிசிஸையும் புரிஞ்சுக்கிறது பிசினஸோட ஒரு புதிய மொழியா மாறிட்டு வருது. இது உங்க துறைக்கு இல்ல உங்க ஆர்வத்துக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னு யோசிச்சு பாருங்க.